இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து எதிரிங்க வெளியிலேருந்து தெரிவாங்க. அந்த எதிரிங்கனால நெறைய பேர் இழந்தது தான் உண்டு. ஆனா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எதிரிங்களால ராஜயோகம் கிடைக்கும். என்ன கிரகம் சேர்ந்திருந்தா நம்ம ஜாதகத்துல அந்த யோகங்கள் கிடைக்கும் அப்படின்றதான். அது குறிப்பா இப்ப பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் வந்து மிதுனத்துல இருக்காரு. இந்த ராஜயோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, குரு பகவான் வந்து 2க்கும் 5க்கும் அதிபதி. அவர் போய் உட்கார்ந்திருக்கிற 8ஆம் இடத்துல, பிளஸ் இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அப்ப ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் பெரிய பணம். அப்ப இவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும். அப்ப அந்த யோகம் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒண்ணு லாட்டரி சீட்டு மூலம் கிடைக்கும், இல்லைன்னா பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மூலியமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நம்ம சாதாரணமா ஒரு பூமியை வாங்குவோம். அந்த பூமி எப்படி இருக்குன்னா பழசா இருக்கும். ஒண்ணு இடிஞ்சு போன கட்டடமா இருக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து விளைநிலம் எதுவுமே இல்லை, இல்லை யாருமே குடியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அது ராஜயோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.